எத்தனை அவர் தூங்கணும், எத்தனை அவர் படிக்கணும். இந்த விஷயம் பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு எந்த ஒரு கிளாஸும் இல்லை, நாளைக்கு ஒரு கிளாஸும் இல்லை, ஃபுல் டே ஃப்ரீ, ஸ்கூலும் போக தேவை. அப்படின்ற நிலைமையை நீங்கள் ஈக்கிறீங்கன்னா நீங்கள் கட்டாயம் ஒரு 15 அவர் அல்லது 14 அவருக்குரிய டைம் டேபிள் ஒன்று கட்டாயம் போடணும். நாளைக்கு 14 அவர் நான் படிப்பேன், 14 அவருக்கும் உடச்சி இப்படிப்பா படிக்க போகிறேன்னு ஒரு டைம் டேபிளை கட்டாயம் போடணும். அந்த டைம் டேபிளின் படி நீங்கள் வேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அதுலேயும் எத்தனை அவர் தூங்கணும்னு கேட்டால் நீங்கள் கட்டாயம் குறைஞ்சது 5 தூங்க வேண்டும். ஏன் 5 மணித்தியாலங்கள் கட்டாயம் தூங்க வேண்டும்னு கேட்டால் பிள்ளைகள் மனிதன் உடம்புல லைஃப் சைக்கிள், இந்த ஸ்லீப் சைக்கிள்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது தூக்க வட்டம். இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்க்கை நடந்த அன்றாட விஷயங்கள் மனித மூளையில் சேவ் ஆக்கப்படும், மூளையில் சேவ் பண்ணப்படும். அது எப்போ சேவ் பண்ணப்படும்னா லைஃப் இந்த ஸ்லீப் சைக்கிள் எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களை கொண்டதாக இந்த ஸ்லீப் சைக்கிள். அதில் கடைசி மணித்தியாலம் நீங்கள் 5 மணித்தியாலம் தூங்குறீங்க, அதில் கடைசி மணித்தியாலத்தில் நீங்கள் அன்றாட அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் படித்த விஷயங்கள் அல்லது பார்த்த விஷயங்கள் எல்லாமே சேவாக போகிறது அந்த கடைசி ஒரு மணித்தியாலத்தில் தான். நீங்கள் 5 மணித்தியாலம் தூங்கினால் அது கடைசி ஒரு மணித்தியாலத்திலே தான் நீங்கள் படித்த விஷயங்கள் உங்களோட மூளையில் சேவாக போகிறது. ஆனால் எங்கள் மாணவர்கள் என்ன செய்த, இல்லை நான் 5 மணித்தியாலம் தூங்க மாட்டேன்னா 3 மணித்தியாலம் தான் தூங்க வேண்டியது, 3 மணித்தியாலம் தூங்கிட்டே எழும்பு. இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை, இவருக்கு ஆல்ரெடி படித்தது பிரெயினில் சேவ் ஆகாது. ஏன் அந்த சேவ் ஆகிறதுக்குரிய டைம் இவர் கொடுக்கல. கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் நீங்கள் தூங்கினா தான் நீங்கள் படித்தது உங்களோட மூளையில் சேவ் ஆகும். இன்னும் பிள்ளைகள் ஒரு விஷயம் செய்வாங்க, 5 மணித்தியாலம் தூங்குச்சுன்னா அவங்க என்ன செய்த, நைட்டுக்கு ஒரு 2 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலம், திரும்ப பகலைக்கு 2 மணித்தியாலம் அப்படின்னு சொல்லி நைட்டுக்கு 3 பகலைக்கு 2 மொத்தம் 5 வருது. இப்போ நான் 5 மணித்தியாலம் தூங்கிட்டேன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை பிள்ளைகள். அப்படி தூங்கினா நீங்கள் அந்த 5வது அவருக்குள்ளே போகல தானே ஸ்லீப் சைக்கிள். அப்போ உங்களோட பிரெயினில் உங்களோட மூளையில் நீங்கள் படித்தது சேவாக போகல. ஸோ இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி ஒரு நாளைக்கு 5 மணித்தியாலங்கள் தூங்கக்கூடிய மாதிரி உங்களோட டைம் டேபிளையும் செட் பண்ணிக்கொள்ளணும் கட்டாயம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த பல மாணவர்கிட்ட கேட்குது எல்லா பாடத்தையும் டெய்லி படிக்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம். இல்லை பிள்ளைகள், 3 பாடத்தையும் டெய்லி படிக்க போவாங்க. ஏன்னு கேட்டால் உதாரணத்துக்கு நீங்கள் 15 மணித்தியாலத்தில் நான் உங்களுக்கு டைம் டேபிள் போட சொன்னாலும் உண்மையிலே நீங்கள் 15 மணித்தியாலம் வேக் பண்ண கஷ்டமாகிக்கும். குறைஞ்சது 12 மணித்தியாலம் தான் நீங்கள் வேக் பண்ணிப்படும். நீங்கள் அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி சரியாக செஞ்சுட்டு போனாலும் ஏன் மனிதன் அடிப்படையில் எங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் வரும், வேறு ஏதாவது வேலைகள் வரும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் வேஸ்ட்டாக தான் போகுது. அப்போ அதப்போ நீங்கள் 15 ஹவர் டைம் டேபிள் போட்டாலும் 12 ஹவர் தான் வேக் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன நடக்குது, நீங்கள் 3 பாடத்துக்கும் அந்த டைம் டேபிள் ஒதுக்கினீங்கன்னா ஒரு பாடத்துக்கு 4 மணித்தியாலங்கள் அளவில் தான் கிடைக்கும். இப்போ இந்த 4 மணித்தியாலம்ன்றது என்னை பொறுத்தவரையில் போதால் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை தனித்துவமாக ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் எடுத்து ஒரு யூனிட் எடுத்து அதில் எல்லா விஷயங்களையும் போதுமான அளவு விளங்கெடுத்து கொள்ளதுக்கு நான் என்ன கருத்துப்படி அது போதும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நாளைக்கு 2 பாடங்கள், அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் சயின்ஸில் படிக்கிற ஒரு மாணவன் பயோ சயின்ஸ் படிக்கணும்னா பயோ கெமிஸ்ட்ரி 2 பாடத்தை ஒதுக்கி கொள்ளணும். அடுத்த இன்றைக்கு பயோவும் கெமிஸ்ட்ரியும் படித்தா நாளைக்கு என்ன படிக்கணும், பயோவும் பிசிக்ஸும். அதாவது என்ன செல்லவா இருந்தால் ஒரு நாளைக்கு 2 பாடங்களை படிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் டைம் டேபிளை செட் பண்ணணும். அப்போ ஒரு பாடத்துக்கு 6 மணித்தியாலங்கள் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ½ அன் ஹவரோ 1 ஹவரோ வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 5 ஹவர்ஸ் கிடைச்சிக்கும் படிக்கிறதுக்காக வேண்டி. ஸோ ஒரு நாளைக்கு 2 பாடங்கள் மாதிரி நீங்கள் டைம் டேபிளை செட் பண்ணணும். அதிலையும் உங்களுக்கு ஒரு பாடம் கஷ்டமான பாடமாக இருக்கும். நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் படித்தாலும் பரவாயில்லைக்குள்ள உங்களுக்கு படிச்சுட்டு போச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், எனக்கு இந்த பாடம் கொஞ்சம் கடினமாக இருக்குது. அப்படி ஒரு பாடத்தை நீங்கள் எடுத்து அந்த பாடத்தை டெய்லி படிக்கக்கூடிய மாதிரியும் உங்களுக்கு மற்ற 2 பாடங்களும் இலகுமாய் விளங்கும். அந்த இலகுவான பாடங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிக்கிற மாதிரியும் உங்கள் டைம் டேபிளை கட்டாயம் செட் பண்ணி கொள்ளும். அடுத்த விஷயம், இப்போ பல மாணவர்கள் செல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னு சொன்னால், என்ன பிரச்சனைன்னு கேட்டால் என்னால் தொடர்ச்சியாக இருந்து படிக்க முடியாமல் இருக்குது. அதாவது பல மாணவர் 2 ஹவர் 3 ஹவர்னு தொடர்ச்சியாக மேய்ச்சிலிருந்து படிக்கும்போது என்னால் அப்படி படிக்க இயலாமல் இருக்குது. இதுக்கு நான் எப்படி ட்ரைன் பண்ணி கொள்ளணும்? ஓகே இந்த பிரச்சனை கட்டாயம் வரும். ஏண்டால் ஆல்ரெடி படித்து வந்த ஒரு மாணவனுக்கு ஓகே அவன் வளமையாக படிச்சுட்டு வரான், அவனால் ஏலும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் இருந்து படிக்கிறது இல்லை. இப்போ தான் நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை வரத்தான் போகுது. அது சாதாரணம், அதை கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன செய்யணும் என்றால் முக்கியமாக என்ன செய்யணும் கேட்டால் ஒரு 1/2 மணித்தியாலும் படிக்க ட்ரை பண்ணணும்.
அதாவது இப்போ நீங்கள் ஒரு பாடத்தை எடுக்கிறீங்க, அந்த பாடத்தை படிக்க போகிறீங்க. நீங்கள் இப்போ நினைச்சுக்கணும், நான் முழு மூச்சாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ஃபோனை கிண்டாமலோ வேறு சோசியல் மீடியா போகாமலோ இந்த அரை மணித்தியாலத்துக்கும் நான் இந்த பாடத்தை படிக்கத்தான் போகிறேன் அப்படி என்ற ஐடியா எடுத்து நீங்கள் ஒரு அரை மணித்தியாலத்துக்கு உங்களை நீங்களே கட்டுப்படுத்தி கொண்டு அதை அந்த பாடத்தை படிக்கிட்டு அப்போ நீங்கள் 5 நிமிஷம் பிரேக் எடுக்கும். அந்த 5 மினிட்ஸ் பிரேக்கில் ஏதாவது ஒன்று சரி ஓகே 5 மினிட்ஸாக தான் இருக்கணும். அது 10 மினிட்ஸோ 50 மினிட்ஸோ ஆகப்படாது. அதை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்க ஓகே, திரும்ப அகைன் ½ அன் ஹவர் படிக்க. அப்போ திரும்ப ½ அன் ஹவர் படித்து திரும்ப 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கு. இப்போ நீங்கள் டோட்டலாக 1 ஹவர் படிச்சிட்டீங்க 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்குது. இந்த மாதிரி ½ அன் ஹவர் படிக்க 5 மினிட்ஸ் பிரேக், ½ அன் ஹவர் படிக்க 5 மினிட்ஸ் பிரேக், இப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு போயிருக்கு. 2 டேஸ் மட்டும் ஆகும்போது உங்களுக்கு நடுவில் அந்த 5 மினிட்ஸ் பிரேக் தேவைப்படாது. உங்களோட பிரெயின், உங்களோட மூளை உங்களை தொடர்ச்சியாக இருந்து படிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கொள்ளும். அது ஒரு முக்கியமான. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன பார்த்துட்டா, எந்த செக்ஷனை கூடுதலாக படிக்கணும், எந்த செக்ஷனுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு மாணவர்களுக்கு இடையில் ஒரு டவுட் எப்போ. இப்போ நான் செல்லாமல் கேட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களோட பாடம் ஒன்று எடுத்தால், அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால், உதாரணத்துக்கு நான் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ ஏதோ உண்டு, நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் இல்லாமல் இருக்கிறான்னு உதாரணத்துக்கு எடுக்க ஃபிசிக்ஸ் எடுங்களேன். ஃபிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா எம்சிக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ இதே மாதிரி எல்லா பாடத்துக்கும் வரப்போகுது. இப்போ இந்த எம்சிக்கு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எடுத்து பார்த்தா எல்லா பாடங்களிலிருந்தும் எம்சிக்கு வினாக்கள் வரும். ஸோ ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்றால் அது ஒரு குறிப்பிட்ட 4 யூனிட்டுக்குள்ளேயும் தான் வரப்போகுது. 4 பாட அலகுகளுக்குள்ளேயும் தான் வரப்போகுது. முதலாவது ஸ்ட்ரக்சர் ஒரு பாடத்துக்கு, 2வது ஸ்ட்ரக்சர் இன்னொரு பாடம், 3வது ஸ்ட்ரக்சர் இன்னொரு பாடம், 4வது ஸ்ட்ரக்சர் இன்னொரு பாடம். அப்போ நீங்கள் விலங்குகளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் கட்டாயம் செய்யணும் தானே பிள்ளை, அதில் உங்களுக்கு சாய்ஸ் பண்ணிடணுமா ஏல. அப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரு கட்டாயம் ரெடியாகி தானே போகணும். அப்போ நீங்கள் ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும்னால் இந்த கட்டாயமாக செய்யக்கூடிய ஸ்ட்ரக்சர் வினாக்களியே அது எந்தெந்த யூனிட்டுக்குள்ளேருந்து வருது, அதுக்கு எந்தெந்த யூனிட்டை படித்தா எனக்கு அதுக்கு ஸ்கோர் பண்ணேலுமென்றதை நீங்கள் முதலாவது ஐடியா எடுக்கணும். இதை கண்டுபிடிக்கிறது பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஒரு 2 வருடம் 3 வருடம் பாஸ் பேப்பர் எடுத்து அது ஸ்ட்ரக்சர் வினாக்களை பார்த்து அவங்களுக்கே விளங்கும் எதுக்குள்ளிருந்து கேள்வி கேட்டிக்கான்னு. அப்போ அந்த பாடங்களை கூடுதல் ஆழமாக படிக்க. நீங்கள் 4 ஸ்ட்ரக்சரும் கட்டாயம் செய்யும், அந்த 4 ஸ்ட்ரக்சரை கட்டாயம் செய்யறதுக்கான அதை படிக்க. இப்போ இதில் மட்டாயிக்கும். இப்போ நீங்கள் இந்த படித்த 4 யூனிட்களும் 4 அலகுகளும், அந்த 4 அலகுகளும் ஆல்ரெடி எம்சிக்யூலேயும் வரும், அதே மாதிரி எஸ்ஏலேயும் வரும். உங்களுக்கு சாய்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரி, உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி எழுதலாம் தானே. ஸோ இப்போ நீங்கள் அந்த 4 அலகுகளையும் படிக்கிறது உங்களுக்கு எம்சிக்யூக்கும் ஹெல்ப் பண்ணும், அதே நேரம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும், எஸ்ஏக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் படிக்கும்போது கூட ஒரு பாஸ் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி முதலாக விலங்கெடுக்கணும் எந்தெந்த செக்ஷன்லேருந்து கூடுதலான மார்க்ஸ் என்னால் பெற்றுக்கொள்ளலும் என்றது. அப்படி எதிலிருந்து கூடுதலான மார்க்ஸ் பெற்றுக்கொள்ளணுமோ அந்த பாடங்களுக்கு கூடுதலான ப்ரியாரிட்டியை கொடுத்து கட்டாயம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்படி நீங்கள் செய்தீங்க என்றால் உங்களால் பெரிய ஒரு மார்க்ஸை இந்த குறிப்பிட்ட ஒரு 30 நாளில் ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்கிறோம். ரைட். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ இவ்வளோ நான் செஞ்சுட்டு இப்போ என்ன வீடியோ பார்த்துட்டீங்க. இப்போ என்ன வீடியோ பார்த்ததால மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் வருமா? இல்லை போல. நீங்கள் என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் சரியான முறையில் ஃபாலோ பண்ணி அதை வாழ்க்கையில் எடுத்து அழகான முறையில் ஒவ்வொரு நாளும் செய்ய ட்ரை பண்ணிடுறீங்கடா. உங்களுக்கு இந்த 30 நாளும் போதும். டபிள்யூ லீக் ஒருத்தருக்கு சிக்கு போக, எஸ் லீக் ஒருத்தருக்கு பிக்கு போக நீங்கள் ஒழுங்கான முறையில் வேக் பண்ணிட்டு வாரீங்கன்னா உங்களால் அழகான ஒரு ரிசல்ட்டுக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் கடைசி ஒரு விஷயம் திரும்ப எகைச்சல்லையேன், இங்கே எதுவும் சும்மா கிடைக்கிறல்ல, நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி சும்மா தானாக கிடைச்சேன்னா கஷ்டப்படாமல் கிடைச்சிருந்தால் அது கட்டாயம் நிலைக்கியும் இல்லை. ஸோ அந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ணிக்கொண்டு இறுதியாக இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தர் நீப்பான், அந்த ஆள் தான் அந்த குடும்பத்தில் தலையெழுத்தையே மாற்றக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்ட உங்களோட குடும்பத்தில் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆளாக நீங்கள் ஈக்குவல்மெண்ட்டு நான் ஆசைப்படுகிறேன். ஸோ அதை உங்களோட தலையில் வச்சுட்டு இனிமேல் வேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் வெற்றி நிச்சயம்.